Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala ashrafil mursalin sayyidina Muhammad wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Alhamdulillah sisters, நம்ம இறுதி பாடத்துல இருக்கிறோம். அத்தர்சுல் அஹீர், அதாவது தத்ரிபாத்துன் அலா மா சபக். அதாவது இவ்வளவு நாள் என்ன படித்தோமோ அதை நம்ம இந்த லெசனில் அப்ளை பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஓதுறோம். இப்போ லெசனுக்குள்ளார போகலாம். இப்போ நம்ம இந்த லெசனில் 3வது பார்ட்டை பார்க்குறோம். அல்ஹம்துலில்லாஹ் தெரிஞ்சுக்கலாமா இன்ஷா அல்லாஹ். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, மம் பஹில அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்ன சட்டம் வருது, இது எப்படி ஓதணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது மீம் ஃபத்ஹா மீம் சுகூன் மம், ப ஃபத்ஹா ப மம்ப, ஹா கஸ்ரா ஹி மம்பஹி, லாம் ஃபத்ஹா ல மம்பஹில. இப்படிதான் நம்ம இதை எழுத்துக்கூட்டி ஓதணும். இங்கே நூனுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, மீம் ஃபத்ஹாக்கு அப்புறம் நூன் இருக்கு, அதுக்கு மேலே குட்டியாக ஒரு மீம் போட்டிருக்கு இல்லையா. அந்த நூனை நம்ம ஸ்பெல் பண்ணும்போது ஸ்பெல் பண்ணவே இல்லை இல்லையா, உச்சரிக்கவே இல்லை அந்த நூனை. ஸோ இங்கே என்ன சட்டம், அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதான். இங்கே இக்லாப் சட்டம். ஓகேவா, இக்லாப் சட்டம்னா என்ன, அதாவது நூன் சாக்கினா இல்லைனா தன்வீனுக்கு இதுக்கு பிறகு ப வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நூன் சாக்கினா இல்லை தன்வீனில் உள்ள அதை என்னவா மாற்றணும், மீமா மாற்றி அந்த இடத்துல கொஞ்சம் மறைச்சு குன்னாவோட ஓதணும். ஓகேவா, ஸோ கொஞ்சம் மறைச்சு குன்னாவோட ஓதணும். அதுதான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். மம்பஹைல அப்படின்னு சொல்லி ஓதணும். அடுத்தது பாருங்க, ல யும்பதன்ன, ல யும்ப. இந்த இடத்துல நூனை என்ன பண்ணியிருக்கோம், மீமா மாற்றிருக்கோம். ஏன்னா அதுக்கு அடுத்த எழுத்து என்ன, ப வந்திருக்கு. ஓகேவா, அதே மாதிரி நூன் முஷதா இருக்கிறதுனால அங்கேயும் நம்ம குன்னா செய்யறோம். ல யும்பதன்ன. ஓகேவா, ல யும்பதன்ன இந்த மாதிரி நம்ம ஓதுவோம். அடுத்ததா பாருங்க, மிம்பஅதி. அடுத்ததுல பாருங்க, மிம்பைனி சுல்பி, மிம்பைனி சுல்பி. இந்த இடத்துலையும் நூனை மீமா மாத்திருக்கோம். இங்க எல்லாமே என்னது, இக்லாப் சட்டம். அடுத்தது பாருங்க, லனஸ்ஃபஅம் பின்னாசியதி. இந்த மாதிரி ஓதுவோம். ஓகேவா, லனஸ்ஃபஅம் அம், ஏன்னா அங்க ப வந்திருக்கு இல்லையா. ஸோ லனஸ்ஃபஅம் பின்னாசியதி. இந்த இடத்துல நூன் முஷதாக்கும் நம்ம குன்னா கொடுக்கணும். அடுத்தது பாருங்க, பிதம் பிஹிம், பிதம் பிஹிம். அடுத்தது முத்தஹரதிம் பிஐதி சஃபரதின் கிராமிம் பரரஹ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த இடத்துல என்னென்ன சட்டங்கள் வருதுன்னு பாருங்க. முத்தஹரத்திம், அந்த இடத்துல கெஸ்ரா வந்திருக்கிறதுனால அந்த அதாவது ஒரிஜினல் ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா முத்தஹரத்தின் அப்படின்னு கெஸ்ரத்தைன் இருக்கும். ஓகேவா, அந்த இடத்துல ஒரு கெஸ்ராவை எடுத்துட்டு என்ன போட்டிருக்காங்க, மீம் போட்டிருக்காங்க இல்லையா, குட்டி மீம் போட்டிருக்காங்க. அதனால தான் இன்னொரு ஒரு கெஸ்ரா மட்டும் இருக்கு. ஓகேவா, ஸோ அதுக்கு அடுத்த எழுத்து ப வந்திருக்கிறதுனால எப்படி சொல்றோம், முத்தஹரத்திம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்ன பண்றோம், அந்த தின்ன சவுண்டை திம் அப்படின்னு மாத்திரம். ஓகேவா, மீமா மாத்திரம். அடுத்ததா பி ஐதி சஃபரத்தின், இந்த இடத்துல இஹ்ஃபா பண்றோம். சஃபரத்தின் கிராமிம் பரரஹ், பரரஹ் அப்படின்னு சொல்லி அங்க தா மர்பூத்தா இருக்கு பாத்தீங்கன்னா, அதை என்ன மாத்திரம், நிறுத்தும் போது அலாமத்துல் வக்ஃப் இருக்கிறதுனால நம்ம என்ன மாத்திரம், ஹ சுக்கூனா மாத்திரம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அடுத்தது பாருங்க, ஹும் ஃபீஹா. இந்த இடத்துல என்ன சட்டம் வருது தெரியுதா உங்களுக்கு, இந்த இடத்துல இதுஹார் ஷஃபவி. ஓகேவா, இதுஹார் பண்றோம். ஏன்னா மீம் சுக்கூனுக்கு அடுத்ததா என்ன வந்திருக்கு, ஃப வந்திருக்கு. அப்போ நம்ம எப்படி ஓதணும், தெளிவா ஓதணும். ஓகேவா, அடுத்தது பாருங்க, லக்கும் தீனுக்கும் வலிய தீன். இந்த இடத்துலயும் எல்லா இடத்துலயுமே என்னது, லக்கும் இதுஹார், தீனுக்கும் இதுஹார், வலிய தீன் வலிய தீனி அப்படின்னு சொல்லி நம்ம வசல் பண்ணுவோம். ஓகேவா, லக்கும் தீனுக்கும் வலிய தீனி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததுல பாருங்க, இன்ன ரப்பஹும் பிஹிம். இந்த இடத்துல என்ன சட்டம், ரப்பஹும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு குன்னா செய்யணும். ஏன்
அங்க வந்து இஹ்ஃபா பண்றோம், இஹ்ஃபா ஷஃபவி. ஓகேவா? ஏன்னா இந்த மீம் சுக்கூனுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு, பங்கிற எழுத்து வந்திருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், இஹ்ஃபா பண்ணுவோம். ஓகேவா? அந்த சட்டத்துக்கு பேர் என்ன, இஹ்ஃபா ஷஃபவின்னு சொல்லுவோம். ஸோ மறைச்சு தான் நம்ம ஓதணும், குன்னா செஞ்சு மறைச்சு ஓதணும். அப்ப இன்ன ரப்பஹும் பிஹிம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, தர்மீஹிம் பிஹிஜாரத்தின். இந்த இடத்துலையும் தர்மீஹிம், இங்கேயும் என்ன பண்றோம், இஹ்ஃபா தான் பண்றோம். ஓகேவா? இஹ்ஃபா ஷஃபவி. அடுத்தது பாருங்க, லஹும் மா யஷாஊன. இந்த இடத்துல என்ன பண்றோம், லஹும், இங்க வந்து என்ன பண்றோம், இதுகாம் பண்றோம், இதுகாம் ஷஃபவி. ஓகேவா? சோ மீம் சுக்கூனுக்கு அடுத்தது மீம் வந்தா இதுகாம் பண்ணணும், மீம் சுக்கூனுக்கு அப்புறம் ப வந்துச்சுன்னா இஹ்ஃபா பண்ணணும். மற்ற எழுத்துக்கள் இந்த மீமையும் பாவையும் தவிர மற்ற எழுத்துக்கள் எது வந்தாலும் என்ன பண்ணுவோம், இதுஹார் பண்ணணும். ஓகேவா? இந்த சட்டம் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு தெரியும். சோ இது எப்படி ஓதணும், லஹும் மா யஷாஊன, லஹும் மா யஷாஊன அப்படின்னு ஓதுவோம். அடுத்தது மிம்ம, இந்த இடத்துல மீம் முஷத்தா சட்டம். அடுத்தது அல்லாஹும்ம, இந்த இடத்துல எப்படி இதை ஓதணும், எப்படி இதை ஸ்பெல் பண்ணணும் அப்படின்னா, அல்லாஹும்ம அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஏன் வந்து லா அப்படின்னு சொல்லி நம்ம நீட்டணும், ஏன் அங்க வந்து மது செஞ்சோம் அப்படின்னா, இந்த அல்லாஹ் அப்படின்னு சொல்லும் போது இது லஃப்துல் ஜலாலா. ஸோ இந்த இடத்துல இந்த லாம் வந்து ரொம்ப முக்கியமான லாம். இது எப்படி வந்து நம்ம ஓதுறோம் அப்படின்னு சொன்னா, ஹம்சா ஃபத்ஹா லாம் ஷத்தா அல், லாம் ஃபத்ஹா அலிஃப் சகைரா லா, ஹ தொம்மா மீம் ஷத்தா ஹும், மீம் ஃபத்ஹா ம, அல்லாஹும்ம. இப்படிதான் நம்ம வந்து இதை ஓதுவோம். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வந்து இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நூராயினு காயிதாவை அல்ஹம்துலில்லாஹ் நன்முறையில் நம்ம ஓதி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அல்லாஹ்வின் பேருதவி பெரும் கிருபையை கொண்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதில் உள்ள சட்டங்களையும் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். தம்மத் பில் ஹைர் அப்படின்னா என்ன அர்த்தம், இனிதே முடிந்தது அப்படின்னு அர்த்தம். நல்லபடியா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம முடிச்சிருக்கிறோம். அல்லாஹ்வின் பேருதவி பெரும் கிருபை நமக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து ஒரு பெரிய நியாமத்து. இந்த நியாமத்தை கொண்டு நம்ம வந்து அல்ஹம்துலில்லாஹ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோமா, அல்லாஹுக்கு ஷுக்ர் செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பரக்கல்லாஹு ஃபீக்கும்.